Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான லாக்டவுன் டைத்துல செய்யக்கூடிய ஆலு போண்டா அதாவது உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு அந்த ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணி உருட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு போண்டா செய்கிறதுக்கான மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே 1/2 கப் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப பேட்டர் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் கரெக்டாக இருக்கும். இதில் சூடு பண்ண எண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆயிலில் போடும்போது அதிகமாக ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பாலை அந்த மாவுக்குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கைகள்லையோ அல்லது ஸ்பூன்லேயோ எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. அதிகமான பொருள் எதுவும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான ஆலு போண்டா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக இந்த லாக்டவுன் டைத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி